பார்ப்போமா? சந்தித்த வழியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அறிவியல் அறிஞர் வேதாத்ரி மகரிஷி ஆசிரமத்தினுடைய நிறுவனர் அழகர் ராமானுஜம். வணக்கம். வணக்கம். நன்றி. நீங்க இப்ப கும்பகோணம் பக்கத்துல வேதாத்ரி மகரிஷி ஆசிரம் அப்படின்னு சொல்லி ஒன்று தொடங்கி அதுல அறிவியல் கருத்துக்களை பரப்புவதை அடிப்படை நோக்கமாக கொண்டு செயல்படுறீங்க. முதல்ல உங்களுடைய அறிவியல் பின்புலம் பற்றி சொல்லுங்களேன். நான் என்ஜிஎம் கல்லூரியில் இயற்பியல் துறை பேராசிரியராக பணியாற்றி அதே கல்லூரியில் ஒரு 5 ஆண்டு காலம் முதல்வராக பணியாற்றி இருக்கிறேன். என்னுடைய ஆராய்ச்சி பணி என்பது ஐன்ஸ்டைனுடைய தத்துவங்களை எடுத்து ஆராய்ந்து ஐன்ஸ்டைனுக்கும் அவர் கண்டுபிடித்த கொள்கைகளுக்கும் மேலே சில கோட்பாடுகளை நான் கொடுத்திருக்கிறேன். அது என்னங்கிற விரிவாகவே சொல்லுங்களேன். உதாரணமாக ஐன்ஸ்டைனுடைய ஒரு சித்தாந்தம் என்பது இந்த பிரபஞ்சத்திலேயே வேகமாக செல்லக்கூடியது ஒளி என்பது அவருடைய சித்தாந்தம். நான் அதற்கும் மேலே வேகமாக செல்லக்கூடிய அலைகள் உண்டு என்பதை ஐன்ஸ்டைனுடைய தத்துவங்களுக்கு அப்பால் சென்று அந்த அலைகள் அப்படிப்பட்ட அலைகள் மனோவேகத்தை உடையது என்று சொல்லி அந்த மனம் என்பதை விஞ்ஞான கண்ணோட்டத்தோடு அணுகி அதை விஞ்ஞானத்திற்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறேன். அப்படி ஒரு ஆய்வை பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? பொதுவாக நான் மகரிஷியை சந்தித்ததற்கு பிறகு மனம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி நாம் கேட்கும்போது பொதுவாக இதுவரைக்கும் மனம் அதை செய்யும் இதை செய்யும், மனம் ஒரு குரங்கு அப்படித்தான் சொன்னாங்களே தவிர மனம் என்றால் என்னன்னு சொல்லலை. முதல் முறையாக மகரிஷி அவர்கள் மனம் என்பது ஒரு அலை அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே அப்போ அந்த அலையை பற்றி நம்ம ஆராயலாமே அப்படின்னு சொல்லி தான் அந்த மனதை பற்றிய அலையை ஆராயும் போது தான் இந்த மன அலைகள் என்பது ஐன்ஸ்டைன் கண்டுபிடித்த அந்த ஒளிகளை விட இது வேகமாக செல்லக்கூடியது என்ற ஆராய்ச்சிக்கு நான் வந்தேன். இதை எப்படி நிறுவ முடிஞ்சது? மனோ அலைகளில் வேகமாக செல்லக்கூடியது நிறுவனம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பிரபஞ்சத்திலேயே சில மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதற்கு கடந்த சில கேலக்சிகள் உண்டு, அண்டங்கள்னு சொல்கிறோம். அந்த அண்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு விரிந்து 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 சென்று கொண்டே இருக்கின்றன. அந்த அண்டங்களில் ஒரு சில அண்டங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மனோவேகத்தை பொறுத்த ஒரு வேகம் இருக்கிறது என்பது இப்போது அறிவியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே மன அலைகள் என்பது மனம் சம்பந்தப்பட்டதோடு அல்லாமல் பிரபஞ்சத்திலும் இது இருக்கக்கூடிய ஒரு வேகம் என்பது தற்போது கொஞ்சம் நிரூபணமாகி வருகிறது. உங்களுடைய அந்த ஆய்வு உலகளாவிய அறிஞர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வாக இருக்கிறது. எப்போவுமே ஒரு ஆய்வு ஒரே நாளில் அது சரின்னு டெக்ளேர் பண்ண மாட்டாங்க. காலம் செல்ல 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 இதனுடைய ஒப்புதல் அதிகமாகிட்டே வரும். அதை மாதிரி பார்க்கும்போது இப்போது குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு துறை இருக்குங்க. அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் இருக்கிற துறை அனைத்துமே அலைகள் மயம் அப்படிங்கிற சித்தாந்தத்தில் வரும்போது இந்த மனமும் அலைகள் மயமாக இருக்கலாம் என்று பார்க்கும்போது மனம் ஒரு அலை என்பதை இப்போது விஞ்ஞானிகள் சிறிது சிறிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு சர்வதேச அளவில் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறதா? இது ஒரு விவாத பொருள் தான் சொல்லணும். ஏனென்றால் பொதுவாக இதுவரைக்கும் மனம் மைண்ட் என்பது விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டிருந்தது. ஆனால் இப்போது அந்த மைண்ட் விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டிருந்த அந்த விஷயத்தை இப்போது நாம் விஞ்ஞானத்திற்கு உள்ளாக கொண்டு வருகிறோம். அப்போ விஞ்ஞானத்திற்கு உள்ளாக கொண்டு வரும்போது இப்போ அந்த மனதை பற்றிய எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய முறையில் அதுக்கு சில கணித சாமியங்கள் கொடுத்து அதை எல்லோரும் புரிந்து கொள்ள முறையில் இந்த மனதை நாம் ஆராய்ச்சி செய்கிறோம். ஆக இப்போதைக்கு இது ஒரு விவாத பொருளாகத்தான் இருக்கிறது. சரி, நீங்க உங்களுடைய ஆய்வுகளை தாண்டி ஒரு பேராசிரியராக எல்லா காலகட்டத்திலும் மாணவர்களிடம்
அறிவியல் கருத்துக்களை பரப்புவதில் முனைப்பு காட்டிருக்கீங்க வந்து. அதுல எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. நான் மாணவர்களுக்கு வந்து வகுப்புகள் எடுக்கும் போதெல்லாம் அறிவியல் வகுப்பு வந்து அறிவியல் சித்தாந்தங்கள் வந்து சமுதாயத்திற்கு அவைகள் ஒரு நல்ல நெறியை தருகின்றன. ஆனால் பொதுவாக இயற்பியல் ஆசிரியர் பெருமக்கள் அந்த நீதி நெறியை அவர்கள் அவ்வளவாக உணர்த்துவதில்லை. உதாரணமாக நான் வகுப்புகளில் சொல்வது உண்டு, அணு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் பற்றிய பாடங்களை நான் எடுக்கிறேன். அப்போதே மாணவர்களிடம் கேட்பது உண்டு, இந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான்களுடைய கூட்டு தானே நாம், ஆகவே அனைத்தும் இந்த துகள்களின் கூட்டு தான் என்று சொல்லிய பிறகு மாணவர்களாம் ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்பேன் மாணவர்கிட்ட, எலக்ட்ரான்கிறது என்ன மதம் அப்படின்னு கேட்குறது உண்டு. அதுக்கு எங்கே சார் மதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. புரோட்டானுக்கு என்ன மதம், அதுக்கு எங்கே சார் ஜாதி இல்லை மதம் இல்லைம்பாங்க. அப்போ அவைகள் கூடிய சேர்க்கை தானே நான், அப்போ நமக்கு எங்கே இருக்குது மதம் வந்துச்சு? இதெல்லாம் நம்மளாக கிரியேட் பண்ண ஆர்டிஃபிஷியல் தானே. ஆக இயற்கையில் யாருக்குமே ஜாதியும் இல்லை மதமும் இல்லையே. ஆக இயற்கையில் நாமளாக கிரியேட் பண்ணதுக்கு நம்ம எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இது பாகுபாடு பிரித்து மனிதர்கள் ஏன் பிரிப்பானே அப்படிங்கிற நீதியை கொடுத்துட்டு தான் அணுக்களை பற்றி பாடம் எடுப்பது உண்டு. ஆக பொதுவாக எல்லாமே நமக்கு சில சத்தியங்களை உணர்த்துகின்றன. அந்த சத்தியங்களை சொல்லும்போது தான் அந்த அறிவியல் படிப்பே ஒரு அறவியல் படிப்பாக மாறிவிடுகிறது. இந்த மாதிரி பாடங்களை நடத்தும் போது அது மாணவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள்? பொதுவாக வந்து மாணவர்கள் வந்து இதை ரசிக்கிறாங்க. இருந்தாலும் அவர்களுக்குள்ளேயே ஏற்கனவே ஏற்பட்ட அந்த பதிவுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இம்ப்ரிண்ட்ஸ்னால இதை ஏற்றுக்கிறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஆனாலும் அதை ரசிக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு சிந்தனையுள்ள ஒரு பாடங்களை சிந்தனையில் கொடுத்தா தான் நம்ம வந்து ஒரு புதிய சமுதாயத்தை நம்ம வந்து உருவாக்க முடியும். இப்போ சாதிகளற்ற சமுதாயங்கிறது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட சமயவாதி தான் பேசணும்னு இல்லை, ஒரு இலக்கியவாதி தான் பேசணும் இல்லை, விஞ்ஞானமும் அதை பேச முடியும். ஏன்னா விஞ்ஞானத்தின் மூலமாக அதை அணுகும்போது தான் இன்னும் மிகச் சிறப்பாகவும் இருக்கும். ஆக ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நமக்கு வேண்டியது ஒரு சயின்டிஃபிக் டெம்பர், ஒரு விஞ்ஞான அறிவு. அதை நான் வந்து மக்களுடைய பரப்புக்கு தான் இப்போவும் இருக்கிறேன். சரி, ஒரு ஆசிரியராக ஒரு இயல்பியல் பாடத்தை சுவைபட மாணவர்களுக்கு கொடுப்பது எப்படிங்கிறத சொல்லுங்க. இயற்பியலே வந்து இப்போ ஒரு உதாரணம், இப்போ டியூப் லைட்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ அதை பற்றி போய் பாடம் எடுக்கிறோம். ஆக நேரடியாகவே அந்த டியூப் லைட் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது வராமல் இதனுடைய ஆதாரத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஏதோ ஒரு விஞ்ஞானி ஏதோ ஒரு ஆதாரத்தில் ஆரம்பித்ததனுடைய விளைவு தான் இன்றைய டியூப் லைட். அப்போ அந்த விஞ்ஞானிகிட்ட ஒரு கிளாஸில் ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்? முதலாவதாக, நம்ம ரோட்டில் எல்லாம் எலக்ட்ரிக்கல்